லைட் அண்ட் கிறிஸ்பா வெள்ளையா ரொம்ப அடிக்டிவான இந்த உளுந்து முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பொதுவாக உளுந்து நம்ம வறுத்து அரைச்சு அரிசி மாவோட சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி உளுந்தை வேக வச்சு அரைச்சு செய்கிற முறுக்கு நல்லா கரகரன்னு வெள்ளையாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். முதல்ல அரைக்கப் உளுந்தை நல்லா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு குட்டி குக்கரில் 5 விசில் வேக வச்சு ஆற விட்டுருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக விடுங்க, இல்லாட்டி உளுந்து வேகாது. அப்புறம் சாஃப்டாக வெந்த அந்த உளுந்தை ஆறுனப்புறம் மிக்சியில் போட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நல்லா வழவழன்னு அரைச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதோட அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு, எள்ளு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு பாருங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிருங்க. தண்ணி பத்தில் மாவு டைட்டாக இருந்தால் பிழிய கஷ்டம். ஸோ நல்லா சாஃப்டாக கிராக் இல்லாத மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு அச்சு எடுத்து அதில் தேன்குழல் தகடு போட்டு முறுக்கு மாவை அதில் ஃபில் பண்ணிடுங்க. மாவை எப்போவுமே மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3-4 கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு முறுக்கு அது மேலே பிழிஞ்சிருங்க. அச்சை கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் பிழிஞ்சா நீங்கள் அழகாக ஷேப் பண்ணலாம். சைட் பை சைடு எண்ணெயும் சூடு பண்ணிடுங்க. இப்போ சூடான எண்ணெயில் பிழிஞ்ச அந்த முறுக்கை கவனமாக போட்டுருங்க. ஒரு சட்டிக்கு 3-4 முறுக்கு பொரிக்கலாம். முறுக்கை போட்டப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சத்தம் அடங்குற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்புறம் பபிள்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சத்தமும் குட்டி குட்டியாக முட்டை வரதும் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடுங்க. நல்லா ரொம்ப நேரம் வேகும். சரியாக பொரியலைன்னா அப்புறம் அடுத்த நாள் நமத்து போன மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தீர்ற வரைக்கும் புழிஞ்சா உளுந்து முறுக்கு ரெடி. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இதை தான் அடுத்த தடவையும் செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.